Welcome back to AS English. Learning basic sentence structure helps us speak and write English correctly by understanding patterns like subject plus verb and subject plus verb plus object and other sentence forms. We can make clear and meaningful sentences easily. இப்போது நாம் பார்க்கும் 10 சென்டென்ஸ் பேட்டர்ன்களை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆங்கில வாக்கியங்களை தெளிவாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் உருவாக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், பறவை பறக்கிறது, தி பேர்ட் ஃப்ளைஸ். செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எங்கே என்ற கேள்விக்கான பதில் நாம் சேர்க்கின்றோம். பறவை பறக்கிறது முதல் சென்டென்ஸை பார்த்தோம். இரண்டாவது பறவை வானத்தில் பறக்கிறது, தி பேர்ட்ஸ் ஃப்ளைஸ் இன் தி ஸ்கை. இன் தி ஸ்கை என்பது எங்கே என்ற கேள்விக்கான பதில். அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்புடன் ஆப்ஜெக்டை சேர்க்கின்றோம். அவன் கதவை திறக்கிறான், ஹீ ஓப்பன்ஸ் த டோர். டோர் என்பது ஆப்ஜெக்ட். அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வென் என்ற கேள்விக்கான பதில். அவன் காலையில் கதவை திறக்கிறான், காலையில் என்பது வென், ஹீ ஓப்பன்ஸ் த டோர் இன் தி மார்னிங். அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆசிரியர் மாணவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார், த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட் எ புக். த ஸ்டூடெண்ட் என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ புக் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போது நாம் பார்த்த சென்டென்ஸுடன் எப்பொழுது என்ற பதிலை சேர்க்கின்றோம். பேட்டர்னை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வென். ஆசிரியர் நேற்று மாணவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார், நேற்று என்பது வென். த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட் எ புக் எஸ்டர்டே. இங்கு எஸ்டர்டே என்பது வென். நெக்ஸ்ட் செவன்த் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். அவள் மருத்துவராக இருக்கிறாள், அவளை பற்றிய விளக்கம், சி இஸ் எ டாக்டர். அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேர் என்ற கேள்விக்கான பதில். அவள் இந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறாள், சி இஸ் எ டாக்டர். இன் திஸ் ஹாஸ்பிட்டல். இன் திஸ் ஹாஸ்பிட்டல் என்பது வேர், எங்கே என்ற கேள்விக்கான பதில். மருத்துவமனையில் என்ற பதில் கிடைக்கின்றது, அதாவது இன் திஸ் ஹாஸ்பிட்டல். நைன்த் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். அவர்கள் அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள், தே எலெக்டட் ஹிம் லீடர். ஹிம் என்பது ஆப்ஜெக்ட், லீடர் என்பது காம்ப்ளிமெண்ட். இதை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்றும் சொல்லலாம். தே என்பது சப்ஜெக்ட், எலெக்டட் என்பது வேர்ப். டென்த் அதாவது லாஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வென்னில் இருக்கின்றது. அவர்கள் நேற்று அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள், தே எலெக்டட் ஹிம் லீடர் எஸ்டர்டே. எப்பொழுது என்ற கேள்விக்கான பதில் நேற்று என்ற பதில் கிடைக்கின்றது, ஆகையால் எஸ்டர்டே சேர்க்கின்றோம். பை ப்ராக்டிஸிங் தீஸ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் டெய்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் English speaking and write step by step. Simple pattern make communication easier, clear and more confident. Thanks for watching. Please share and subscribe.